மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தையும் வரலாற்றோட அதை படிக்க போகிறோம். அப்படி துவங்கியாச்சு. போன மாதம் 2வது ஞாயிறு மாலை நேரம் குரோம்பேட்டையில் தெங்கச்சேரி அம்மனுடைய ஆலயத்தில் நம்முடைய குரோம்பேட்டை அடியார்கள் துவங்கி விட்டார்கள் வெற்றிகரமாக. இந்த மாணிக்கவாசகருடைய வரலாற்று பதிகத்தை எப்படி வெளியிடுறதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு இருந்தது. இதை யார் வெளியிடுறது? 1000 வருஷமா எல்லாரும் சாதாரண திருவாசகம் தான் பாடுறீங்க. சிவபுராணம், அண்டப்பகுதி, கீழ்த்திராவல் அப்படிதான் முட்டோதல் பண்றோம். ஆனா வரலாற்று முறையில் யாருமே பாடினது கிடையாது, புஸ்தகம் போட்டதும் கிடையாது. இது துணிச்சு செய்யணுமே, என்ன பண்றது அப்படி நினைக்கும் போது அதற்கு நம்முடைய விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கிற நம்முடைய சிவகாமி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களே வந்திருக்காங்க. சிவகாமி அம்மான்னு இந்த அம்மையார் 2000 தடவை திருவாசக முற்றோதலை பண்ணவங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில் சைவ சித்தாந்தம் படித்து நம்முடைய ஆதின அன்பர் நிறைய விழாக்கள் செய்தவங்க. இவங்க நிறைய லட்சமாக செலவு செய்து திருவாசகத்தை வரலாற்று முறையில் மிக அழகான குறைஞ்ச விலையில் அதை நூலாக வெளியிட்டு ஒரு விழாவை நடத்தினாங்க. விக்ரமசிங்கபுரத்தில், விகேபுரத்தில், பொதிகைமலை அடிவாரத்தில் பாபநாசத்தில் செய்தார்கள். இப்போ அந்த புக்கு வருகின்ற முற்றோதலில் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாருக்கும். குரோம்பேட்டையில் அந்த புத்தகத்தை பெற்றால் அந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க தொண்டு செய்வாங்க. இதை விற்று வியாபாரம் பண்ணி வயிற்றுல போடுறதுக்கு இல்லை. அவங்க செய்கிற சிவத்தொண்டுக்கு, அவங்க செய்கிற நல்ல பணிக்கு அது போய் சேரும். சம்பந்தம் இல்லாமல் லட்சமாக கோடி கோடியாக தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். ஒரு திருவாசகத்திற்காக ₹1 செலவு பண்ணால் 1000 பெருமான் வழங்குவார். அந்த நூல் அது காட்டுங்க அப்படி பின்னாடி. வரலாற்று முறையில் திருவாசகம் இந்த நூல். நல்ல அடியார் சிவகாமி அம்மையார் அவர்கள் வெளியிட்ட அந்த நூலை குரோம்பேட்டையில் அந்த நூலை அடிப்படையாக வச்சு தான் திருவாசக முற்றோதலை துவங்கணும். மாதம் இதே மாதிரி 2வது ஞாயிற்றுக்கிழமை